ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இபிக்ரோல்ஸ் தமிழ். இன்னைக்கு நாம ஒரு நியூ மான்ஹுவா தான் பார்க்க போறோம். மான்ஹுவா நேம் என்னன்னா இந்த ஸ்க்ரீன்ல எழுதி காட்டுறது தான். இது ஒரு ஆன்கோயிங் மான்ஹுவானால இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா சாப்டர்ஸையும் நான் இதுல கவர் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்தது. மெயினா ஹீரோட கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நான் நம்புறேன். அப்போ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம லைக் பண்ணி கீழே இருக்க அந்த ஹைப் பட்டனை கொஞ்சம் தட்டி விடுங்க. அப்படி பண்ணா நம்ம சேனல்ல இன்னும் ரெக்கமெண்ட் ஆகும். எனக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பா இருக்கும். அப்புறம் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆன் பண்ணி வச்சிருங்க. அப்ப நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அப்புறம் மறக்காம கமெண்ட் கூட பண்ணிடுங்க. அப்ப வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல எடுத்து தான் காட்டுறாங்க. அங்க ஒருத்தர் ஒரு ஸ்கூட்டியை ஓடிச்சுக்கிட்டு பாட்டும் பாடிக்கிட்டு போயிட்டு இருக்கா. அப்ப அங்க டிராபிக் சிக்னல் வந்துடுச்சு. அந்த பயலுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரக் வந்து அவனை அப்படியே அடிச்சு தூக்கிடுச்சு. நேரா வந்து அடிச்சது அந்த ரோடுல. அப்ப சொல்லவா வேணும் என்ன நடந்திருக்கும்னு. அப்ப அங்கிருந்து ஒருத்தர், ஹே யாராச்சும் கால் பண்ணு 120. அப்ப அவன் அங்க கிடந்து, எனக்கு வலிக்குது. அப்படி அவனோட முன்னாடி கிடக்குற ஒரு பேக்கேஜை பார்த்துக்கிட்டேன். சார், என்னோட மாடல்ஸ் நான் இன்னும் அதை அசம்பிள் பண்ணல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு க்ளோஸ் ஆக ஆரம்பிக்குது. ஒரிஜினலா இந்த சாப்டர் 1 இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. வித் தி சிஸ்டம் in hand I want the world part 1. அப்படி அங்கிருந்து பேனல் கட் பண்ணா கிரேட்னிங் கிட்டத்தோட ஜிங்ஸோட நார்த்தன் பார்டர் தான் காட்டுறாங்க. அங்க நிறைய கேரவான்ஸும் குதிரை மேல சில ஆளுகளும் போயிட்டு இருக்காங்க. அப்ப அதுல இருக்க 2 பேர் என்னமோ பேசுறாங்க. அது என்ன லாங்குவேஜ்னு எனக்கு தெரியல. இந்த பேனல் பாக்ஸ்ல எது கரெக்டா மென்ஷன் பண்ணவே இல்லை. ஆனா அவன் ஆகாயத்தை பார்த்து தான் கை காட்டிட்டு இருக்கா. இது புரிஞ்சுட்டு இன்னொருத்தன் ஒரு ஆரோ எடுத்து ஷூட் பண்ணிட்டான். அது நேரே அங்க பறந்துட்டு இருந்த ஒரு காக்கா மேல பட்டுருச்சு. அது பொத்துன்னு அந்த கேரவான்ஸோட மண்டையில விழுந்துருச்சு. அப்போ அங்கிருந்து போஸ் நான் அதை போட்டு தள்ளிட்டேன். அப்ப அந்த காக்கையோட உடம்புல இருந்து ஒரு ட்ராப் பிளட் வீருது. அங்க ஒருத்த ஒய்யாரமா தூங்கிட்டு இருக்கு. அவனோட ஃபேஸ்ல வந்து வீர்ந்துடுச்சு. அது அவன் பொறுமையா கண்ணை திறந்து எந்திரிச்சிட்டு, நான் என்ன இன்னும் உயிரோடு இருக்கேன், ஆனா என்னோட தலை ரொம்ப வலிக்குதே. அப்ப அங்கிருந்து ஒரு குட்டி பொண்ணு, பெனிஃபேக்டர் நீங்க ஃபைனலா கண்ணு முடிச்சிட்டீங்க. அப்ப அவன் நீங்கெல்லாம் யாரு, நான் எங்க இருக்கேன், ஐயோ என்னோட தலை ரொம்ப வலிக்குதே. அப்படியே மனசுல என்ன இது என்னோட பிரெயின்ல ஓடிட்டு இருக்குது. ஓ அப்ப இப்படிதான் இருக்கா. அப்ப அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் நான் டிரான்ஸ்மைக்ரேட் ஆயிட்டேனா. என்னோட முன்னாடி இருக்க இந்த விஷுவல்ஸ் எல்லாம் இந்த உடம்போட ஓனரோட மெமரியா. முன்னாடி இருந்த அந்த அன்லக்கி கேயோட நேமும் கியூங்லி தானா. அப்புறம் இவன் ஒரு ஸ்டேட் டூக் ஃபேமிலியோட செகண்ட் யங் மாஸ்டரா. கிரேட் நிங்கோட எம்பரர் இவனுக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருந்தா. அதுவும் கிரேட் நிங் கிண்டத்தோட பியர்லஸ் ஃபீமேல் ஜெனரல் கூட. இருந்தாலும் அவங்க 8 ஃபீட் இருந்தாங்க. அப்புறம் இன்கிரெடிபிளான ஒரு ஜிம் பாடியும் வச்சுட்டு இருந்தாங்க. அவங்களோட அப்பியரன்ஸை பார்த்து இந்த உலகத்துல அவங்களுக்கு ஒரு டைட்டிலா இருக்கு, அக்லியஸ்ட் உமன். அதனால இந்த பையல் என்ன பண்ணா, இந்த மேரேஜ்ல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு வீட்டுல இருந்து ஓடி வந்துட்டா. ஆனா நார்த்தன் பார்டர்ல சூறை ஆடிட்டு இருந்த கொள்ளக்கார கூட்டத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டா. ஆனா இந்த பையல பார்க்க மட்டும் கத்தா இருக்க ஒரு ஸ்காலர் மட்டும்தான். இவன் அநீதியை பார்த்துட்டு ஒரு ஹீரோ மாதிரி களத்துல இறங்கிட்டான். ஆனா அங்க இருக்கவங்க போடா அங்கன்னு சொல்லி அடிச்சு படுக்க வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவனை கேப்சரும் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த பையலுக்கு ஹேண்ட்ஸமான அப்பியரன்ஸும் டெலிகேட் ஸ்கின்னும் இருந்தது. அதனால இந்த பையலை கேப்சர் பண்ணி நார்த்தன்ல இருக்க நோபல்ஸுக்கு ஒரு ஸ்லேவா விற்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த மெமரிஸ்ல இருந்து எல்லாம் வெளியே வந்துட்டாடா கடவுள. ஃப்ரெண்ட்ஸ், இவன் தான் நம்ம கதையோட கதாநாயகன். அப்ப அந்த குட்டி பொண்ணு ஹீரோட ஃபேஸை தொடச்சு விட்டுக்கிட்டா கேக்குறா, பெனிஃபேக்டர் நீங்க நல்லா இருக்கீங்களா. அப்ப ஹீரோ சொல்றா, எனக்கு பரவாயில்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா இனிமே என்ன பெனிஃபேக்டர்னு கூப்பிடாத, ஏன்னா உங்களை என்னால காப்பாற்ற முடியல. சரி, என்னோட பேரு கியூங்லி. பாப்பா உன்னோட பேர் என்ன. என்னோட பேரா, என்னோட பேரு சீஹோ. ஆனா என்னோட கிராண்ட்பா இப்படிதான் என்ன கூப்பிடுவாரு, லிட்டில் கிராஸ். சரி, உன்னோட கிராண்ட்பா இந்த பெருசன் காட்டுக்குள்ள இருக்கிறாரா. அப்ப அந்த குட்டி பொண்ணு நலங்கிக்கிட்டே சொல்றா, தாத்தா என்ன தப்பிச்சு ஓட வைக்கும் போது இவங்களால. அப்ப ஹீரோ நினைக்கிறா, இந்த காட்டுக்குள்ள எந்த ஒரு வயசானவங்களும் இல்லையே. அப்ப இவங்க கேப்சர் பண்ணிட்டு இருக்கிறது விமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் தான். இந்த 6 கேல்வரிஸோடையும் லெதர் ஆர்மர்ஸும் வெப்பன்ஸும் ஒரே ஸ்டைல்ல இருக்கு. அப்ப இவங்க ஒரு ப்ரொஃபஷனல் சோல்ஜர்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் பின்னாடி ஒரு 20 பேர் இருக்காங்க. ஆனா அவங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் வீக்கா இருந்தாலும் என்னோட உடம்போட கண்டிஷனை வச்சு அவங்க கூட எதிர்த்து ஃபைட் பண்ண முடியாது. அப்ப இன்னொரு காட்டுக்குள்ள இருந்து ஒரு பையன் எழுதுகிட்ட, அக்கா அக்கா எந்திரி, இல்லைன்னா ஏதாச்சும் சொல்லு ப்ளீஸ். அப்படியே வெளியில கத்திக்கிட்ட, டேய் நான் உங்களை சும்மா விட மாட்டேன், நீங்க என்னோட அக்காவை கொண்டுட்டீங்க, நான் உங்களை கொல்லாம விட மாட்டேன். அப்ப அதுல இருந்து ஒருத்தர் சாட்டை மாதிரி வெப்பன் எடுத்து அந்த சின்ன பையனை அடிக்க வரான். அப்படியே அந்த பையன் அந்த சாட்டையை வலிச்சு அந்த காட்டை சேர்த்து ஒரு அடி அடிச்சடையில அந்த பையனோட ஃபேஸ்ல ஒரு ஸ்காராய் விழுந்துருச்சு. அப்படியே அவன் சொல்றா, டேய் இனிமே உன்னோட வாய்ஸ் இங்க கேட்டா இங்கே உன்னோட சோழியை முடிச்சிடுவேன். இந்த பையன் வலியோடையும் கடுப்போடையும் பல்லா கடிச்சிட்டு இருக்கா. அப்ப அந்த குட்டி பொண்ணு அந்த பையன் கிட்ட போக பார்க்கும்போது ஹீரோ ஸ்லோ பண்ணிட்டா. அப்படியே ஹீரோ மனசுல நினைக்கிறா, கிரேட் நிங் கிண்டம் பஞ்சம் புறம்பார். அப்ப நான் உண்மையாவே ஒரு கேயோட்டிக் வேர்ல்டுக்குள்ளதான் ரீபோன் ஆயிருக்கேன். இதுல நல்ல விஷயம் என்னன்னா நான் ரீபோன் ஆயிட்டேன். கெட்ட விஷயம் என்னன்னா பஞ்சமும் ஹியூமன்ஸோட லைஃபுக்கு ஒரு புல்லு விலை கூட இல்லாத ஒரு கேயோட்டிக் ஏராக்குள்ள ரீபோன் ஆயிருக்கேன். என்னோட மைண்டோட டெப்த்ல இருந்து வர இந்த எத்தீரியல் சவுண்ட்
என்ன. சரி என்னன்னு பார்க்கலாம். அப்படியே அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அப்போ ஹீரோ வேற ஸ்பேஸுக்குள்ள போயிட்டா. அப்போ ஹீரோ சொல்ற இது என்னோட மென்டல் வேல்டா. அப்போ ஹீரோட முன்னாடி இருக்க சிஸ்டம் சொல்லுது டெய்லி உங்களால 10 புல்ல ஃப்ரீயா பண்ண முடியும். அதுக்காச்சு நீங்க புல் பண்ணணும்னா கண்டிப்பா பே பண்ணி ஆகணும். அப்போ ஹீரோ என்னது டெய்லி 10 புல் ஃப்ரீயா, அப்புறம் இன்னும் புல் பண்ணணும்னா பே பண்ணி ஆகணும். இதான் என்னோட கோல்டன் ஃபிங்கரா, வெறும் இது மட்டும் தானா. அப்போ சிஸ்டம் காட்டுது டெய்லி ஃப்ரீ 10 புல்லுன்னு, எஸ் ஆர் நோ. அப்போ ஹீரோ எஸ்ல தொட்டுக்கிட்ட. சரி புல் பண்ணு, என்ன மாதிரி இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் வருதுன்னு பார்க்கலாம். சிஸ்டம் அப்போ சுத்த ஆரம்பிச்சிடுச்சு. அப்படியே ஹீரோட முன்னாடி நிறைய கார்ட்ஸ் அப்பியர் ஆயிடுச்சு. அப்போ ஹீரோ அந்த கார்டை பார்த்துட்டு ஸ்க்ரோச்டு ரைஸ், அப்புறம் பியூரிஃபைடு வாட்டர், அப்புறம் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், இது என்ன மாதிரியான கிரீப்பி சிஸ்டம் 10 புல் பண்ணதுக்கு இப்படி மொக்கையான பொருளை எல்லாம் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. அப்போ சிஸ்டம் சொல்லுது கார்ட்ஸ் எல்லாம் சிஸ்டம் இன்வென்ட்ரியில ஸ்டோர் ஆயிருக்கு. ஹோஸ்டுக்கு எப்போ வேணாலும் அதை ஆக்சஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 10 புல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நியூபி கிஃப்ட் பேக் ஓப்பன் ஆயிடுச்சு. 10 புல் 2 முறை ரிவார்டா கிடைச்சிருக்கு. அதை ஆக்டிவ் பண்ணலாமா? அப்போ ஹீரோ அங்கிருந்து என்னோட லெக் இவ்வளோ மோசமா இருக்க பார்த்துட்டு நீயே இந்த 20 புல்ஸ் கொடுத்தையா, சரி ஆக்டிவ் பண்ணு. அப்போ சிஸ்டம் வீண்டும் சுத்த ஆரம்பிச்சிடுச்சு. மறுபடியும் அந்த ஐட்டம்ஸ் தான் ஜென்ரேட் ஆகுது. அப்போ ஹீரோ அதை பார்த்துட்டு என்னடா இது, அப்படி அதுல இருந்து 2 கார்டு எடுத்துக்கிட்டேன். என்ன இந்த ஐட்டம், பவர் ஸ்ட்ரென்தனிங் பில்லும் பெர்சர்க்கர் போஷனுமா. ஹீரோட கையில ஃபர்ஸ்ட் இருக்கிற ஐட்டத்தோட பேரு தான் கோங்ஷங்கோட பவர் ஸ்ட்ரென்தனிங் பில்லு. இது இந்த ஸ்டார் ஆர்மர் சோல் ஜெனரல் லெஜெண்ட் வேர்ல்டுல முக்கியமா இருக்கிற ஒரு காம்பேக்ட் பில்லு. அது மட்டும் இல்லாம இது ஒரு 3 ஸ்டார் ஸ்ட்ரென்தனிங் பில்லு. இது ஷார்ட் டைம்ல காம்பேக்ட் பவரை கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணிடும். இதுதான் கோங்ஷங்கோட கிரேட்டஸ்ட் ட்ரம் கார்டு. அப்புறம் ஹீரோட கையில 2வது கார்டு என்னன்னா புரோட்டோடைப் பெர்சர்க்கர் போஷன். இது ஸ்டீல் கான்ட்ராக்ட் வேர்ல்டுல இருக்கிற ஒரு என்ஹான்ஸ்டு போஷன். இதால குறைஞ்ச நேரத்துக்கு பெர்சர்க்கர் ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் காம்பேக்ட் பவரை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஆனா அந்த எஃபெக்ட் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு வீக்னஸ் ஸ்டேஜுக்கு தள்ளப்படும். அப்ப சிஸ்டம் வந்து சொல்லுது கார்ட்ஸ் எல்லாம் சிஸ்டம் இன்வென்ட்ரியில ஸ்டோர் ஆயிருக்கு. ஹோஸ்டுக்கு அதை எப்ப வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். அப்போ ஹீரோ கேக்குறா உன்னை வச்சு என்னால ஸ்டார் ஆர்மர்ல இருந்தும் ஸ்டீல் கான்ட்ராக்ட் வேர்ல்டுல இருந்தும் ஐட்டம்ஸ் எடுத்துட்டு வர முடியுமா? ஓ இதுல இருந்து ஸ்டார் சோல் ஜெனரல் சேம் வார் ஆர்மர் சேம் ட்ரா பண்ண முடியுமா? இனி என்கிட்ட மிச்சம் 10 புல் மட்டும் தான் இருக்கு. இது முடிஞ்சிடுச்சுன்னா முடிஞ்சிடுச்சு. கண்டிப்பா ஒரு 5 ஸ்டார் கோல்டு கிடைக்கணுமே, ப்ளீஸ் ப்ளீஸ். இப்போ ஹீரோட முன்னாடி கார்ட்ஸ் அப்பியர் ஆயிடுச்சு. அதுல ஒரு கார்டு மட்டும் பளிச்சுன்னு மின்னிக்கிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ அதுல இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்து நினைக்கிறா. ஃபர்ஸ்டா இருக்குது மெடூஸ் ரைஸ். இது பிக் பேட்டில் வேர்ல்டுல இருக்க ஒரு ஃபுட். இது மெடோட ஸ்பெஷல் மேடு ஒயிட் ரைஸ். அப்புறம் ரொம்ப டெலிஷியஸா இருக்கும் இந்த ரைஸ். அடுத்ததா இருக்கிறது லுவோஜின் ஸ்பெஷல் கப் கேக். இது கிரியேட்டிவ் ஷேப் ஷிஃப்டிங் வேர்ல்டுல இருக்கிற ஒரு கப் கேக். இது லுவோஜின் சாஹோ ஃபேமிலியோட ஆன்செஸ்டருக்காக உருவாக்கின ஒரு ஸ்பெஷல் கப் கேக் தான். இது சாப்பிடுறதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். லாஸ்டா இருக்கிறது ஸ்டார் சோல் ஜெனரல் லூபு. இது ஒரு 3 மினிட்ஸ் ட்ரையல் கார்டா. இது ஸ்டார் ஆர்மர் சோல் ஜெனரல் லெஜெண்ட் வேர்ல்டுல இருக்க ஒரு ட்ரையல் கார்டு தான். இதால ஸ்டார் சோல் ஜெனரல் லூபுவை உருவாக்க முடியும். ஆனா ஒரு 3 மினிட்ஸ்க்கு மட்டும் தான் இது வேலை பண்ணும். அப்ப ஹீரோ அந்த கார்டு எடுத்துக்கிட்டேன். ஸ்டார் சோல் ஜெனரல் லூபு இது வெறும் 3 மினிட்ஸ்க்கு மட்டும் இருந்தாலும் இப்போ நான் இருக்க கிரைசிஸை சால்வ் பண்ணதுக்கு இதுவே எனக்கு போதுவானதுதான். அப்ப சிஸ்டத்துல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வருது இன்னைக்கான புல் கோட்டா முடிஞ்சிடுச்சு, நாளைக்கான புல் கோட்டா டைம் வரும்போது ரிஃப்ரெஷ் ஆகும். போஸ்ட் நீங்க இன்னும் 3 செகண்ட்ல இங்க இருந்து எக்ஸிட் ஆயிடுவீங்க. 3 2 1 அப்படியே ஹீரோ வெளியில கண்ணு முடிச்சிட்டா. அப்படியே ஹீரோ தலை அங்க இங்க ஆட்டிட்டு என்னது ரியல் வேர்ல்டுல டைம் ஓடலையா? என்னோட கான்சியஸ் அந்த மைண்ட் வேர்ல்டுக்குள்ள என்டர் ஆகும்போது இந்த அவுட் சைடுல இருக்க வேர்ல்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருக்கும் போல இருக்கு. அப்ப ஹீரோக்கு கிடைச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் சிஸ்டம் இன்வென்ட்ரியில வந்து ஸ்டோர் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்ப ஹீரோ நினைக்கிறா இந்த சிஸ்டம் இன்வென்ட்ரியில இருந்து எப்படி கார்ட்ஸை வெளியில எடுக்கிறது. ஸ்டார் சோல் ஜெனரல் லூபு, ஸ்டார் சோல் ஜெனரல் லூபு. அப்ப அந்த கார்டு ஹீரோட கையில வந்துடுச்சு. ஓ இப்போ எனக்கு புரியுது. நான் என்னோட கான்சியஸ் சிஸ்டம் இன்வென்ட்ரியில கொண்டு போய் இங்க இருக்க ஏதாச்சும் கார்டை செலக்ட் பண்ணி திங்க் பண்ணா போதும், அது டைரக்டா என்னோட கையில வந்துடும். அதெல்லாம் சரி, அப்புறம் இதை எப்படி யூஸ் பண்றது? சரி ஃபர்ஸ்ட் சின்னதா இருக்க 1 ஸ்டார் ஐட்டத்தை யூஸ் பண்ணி பார்க்கலாம். பியூரிஃபைடு வாட்டர் வா. அப்ப அந்த பியூரிஃபைடு வாட்டர் கார்டு ஹீரோட கையில வந்துடுச்சு. ஒருவேளை இதை யூஸ் பண்ணலாம்னு நினைச்சா யூஸ் பண்ணலாம். அப்ப அந்த கையில இருந்த கார்டு மாதிரி ஒரு போட்டில வந்துடுச்சு. இப்போ எல்லாம் எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் சாப்பிட்டு குடிச்சு வயிற்ற நிரப்பிட்டு அடுத்த பிளான் பண்ணலாம். அப்படியே அந்த வாட்டர் எடுத்து மடக்குன்னு குடிச்சிட்டா. அப்ப அதை பார்த்துட்டு குட்டி பொண்ணு ஆச்சரியத்தோட கேக்குறா பெனிஃபேக்டர் அதை என்ன வாட்டரா, அதை எப்படி வர வச்சீங்க? அப்ப ஹீரோ பாப்பா நீயும் கூட உனக்கும் தாகமா இல்லையா? அப்ப அந்த குட்டி பொண்ணு நானா அப்படியே அந்த போட்டில் வாங்கிக்கிட்டேன். வாவ் இந்த டிரான்ஸ்பரண்ட் போட்டில பாக்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கே. இது அந்த ராயல்டி அண்ட் நொபிலிட்டி யூஸ் பண்ற லெஜெண்டரி கிளேஸ்டு கிளாஸ் கப்பா இருக்குமோ? வாவ் இந்த வாட்டர் ரொம்ப ஸ்வீட்டாவும் டெலிஷியஸாவும் இருக்கு. எனக்கு இது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பெனிஃபேக்டர். இப்ப இது பார்த்தது ஹீரோ பாப்பா நீ முழுசா குடிக்கலையா, உனக்கு தாகமா இல்லையா? அப்ப ஹீரோ நினைக்கிறா இந்த காட்டுல இருக்க பிரிசனர்ஸ் இந்த காட்டிலே எல்லாம் பண்ணிடும் பயந்ததா அவங்களுக்கு 2 டேஸா குறைஞ்ச அளவுக்கு ஃபுட் அண்ட் வாட்டர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க அப்படி பண்ண ஏதாச்சும் டிசீஸ் வரும்னு அவங்களுக்கு பயம். அப்ப அந்த குட்டி பொண்ணு சொல்றா எனக்கு தாகம் எடுக்கிறது தானா பெனிஃபேக்டரோட ப்ரீஷியஸ் வாட்டர்ல இருந்து இந்த லிட்டில் கிராஸுக்கு ஒரு ட்ராப் கிடைச்சா கூட அது போதுமானதுதான். அப்ப ஹீரோ இன்னும் ஃபுட்டும் வாட்டரும் எடுத்துக்கிட்டு சொல்றா பாப்பா நீ அதை பத்தி கவலைப்படாத, எங்கிட்ட இனியும் எக்கச்சக்கமானது இருக்கு. நீ போய் ஃபர்ஸ்ட் அந்த அடி வாங்கின பையனை கூட்டிட்டு வா, அதுக்கப்புறம் நாம நம்மளோட வயரை நிரப்பிக்கலாம். அப்புறம் எங்கிட்ட ஒரு பிளான் இருக்கு.
அப்படியே கொஞ்சம் கழிச்சு அந்த குட்டி பொண்ணு போய் அந்த பையனை கூட்டிட்டு வந்துட்டா. அப்ப அந்த சின்ன பையன் கேக்குறா, நீங்க அந்த ஸ்காலர் தானே எல்லாரையும் காப்பாத்த வந்து இங்க மாட்டிக்கிட்டவரு? அப்ப ஹீரோ, ஏ தம்பி, நான் உங்ககிட்ட ஒரு முறை தான் கேட்பேன், அப்புறம் உனக்கு ஒரு சான்ஸ் மட்டும்தான் இருக்கு, உனக்கு ரிவெஞ்ச் எடுக்கணுமா? அப்ப அந்த பையன் என்ன அப்படியே கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்றா, ஆமா கண்டிப்பா எனக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும், இங்க இருக்கவங்களை எல்லாத்தையும் நான் டெஸ்ட்ராய் பண்ணணும். அப்போ ஹீரோ, சரி இப்ப நீ சொன்னது நல்லது. அப்படியே சிஸ்டம் இன்வென்டரியில இருந்து ஃபுட் அண்ட் வாட்டர் எடுத்துக்கிட்டேன், ஆனா அதுக்கு முன்னாடி இதை சாப்பிடுங்க. இது பார்த்ததும் அந்த பையன் ஷோக்காய் கேக்குறா, உங்க கையில எப்படி இன்னும் ஃபுட் அண்ட் வாட்டர் இருக்கு? அதெல்லாம் சரி, இது எந்த மாதிரி மேஜிக் பண்ணி வர வச்சீங்க? அப்ப ஹீரோ அந்த சின்ன பசங்களோட தலையில தடவி கொடுத்துக்கிட்டே சொல்றா, இப்போதைக்கு நீங்க அதை பத்தி யோசிக்க வேணாம், நீங்க சீக்கிரமா சாப்பிடுங்க, ஏன்னா அந்த டார்டர் பார்பேரியன்ஸ் கையில மாட்டக்கூடாது. அப்புறம் எனக்கு உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், மத்த பெர்சன் காட்டுல உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் இருக்காங்களா? அப்ப அந்த பையன் சொல்றா, பிரதர் இயர்சியாங் அந்த முன்னாடி இருக்க பெர்சன் காட்டுக்குள்ளதான் இருக்காரு, அவரும் எங்களோட பிளாக் மவுண்டன் வில்லேஜ்ல சேர்ந்தவர் தான். அப்ப அந்த குட்டி பொண்ணு சொல்றா, பின்னாடி இருக்க பெர்சன் காட்டுல கிரீன் மவுண்டன் வில்லேஜ்ல சேர்ந்த சில சிஸ்டர்ஸ் இருக்காங்க, அப்புறம் எங்களோட வில்லேஜ்ல இருந்து மேரேஜ் பண்ணி வந்த ஒரு சிஸ்டர்லோ இருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றா, சரி என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. ஹீரோட பிளான் என்னன்னு காட்டல. அப்படியே கொஞ்சம் கழிச்சு அந்த கார்ட்ஸ் எல்லாம் மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்போ ஒரு காட்டுக்குள்ள இருந்து, ஹே யாராச்சும் காப்பாத்துங்க காப்பாத்துங்க, யாருன்னு பார்த்து அந்த குட்டி பொண்ணுதான், ஹே கொலையாளி கொஞ்சம் காப்பாத்து, இந்த பர்சன் ரொம்ப கிரைசியா இருக்கா. அதெல்லாம் பார்த்து அந்த சின்ன பையன் ஹீரோட கழுத்தை போட்டு நெரிச்சிட்டு இருக்கா. இப்ப அந்த வெளியே நிக்கிறவன், ஹே நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இப்பவே நிப்பாட்டிடுங்க. ஓ அப்ப நீங்க கேட்க மாட்டீங்களா? அப்படியே அந்த சாட்டை வச்ச ஒரு அடிச்சடியில அவங்க ரெண்டு பேரும் செப்பரேட் ஆயிட்டாங்க. அவன் கேக்குறா, நான் சொன்னது உங்களுக்கு கேட்கலையா? அப்ப ஹீரோ அவங்கிட்ட வந்து சொல்றா, தேங்க்யூ மைலோட என்ன காப்பாத்துனதுக்கு, இந்த சின்ன பையன் ரொம்ப கிரைசியா இருக்கா. அப்ப அவன் கேக்குறான், என்னாச்சு? மைலோட அங்க இருக்க அந்த குரோப்ஸ்ல இருந்து ஏற்கனவே ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு, அது அப்படியே இங்க இருந்தா பிளேக் நோய் வர ஆரம்பிச்சிடும், அப்புறம் அது இந்த காட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கும் இன்ஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் சொன்னதும் அந்த பையன் கைத்தியம் பிடிச்ச மாதிரி என்ன போட்டு தள்ள ட்ரை பண்ணா. அந்த பையன் அங்கிருந்து கத்திக்கிட்ட, உங்களே தாண்டா ஸ்மெல் அடிக்கிறது, உங்ககிட்ட இருந்துதான் பிளேக் நோய் பரவும், யாரும் என்னோட சிஸ்டரை தொடக்கூடாது, யாராச்சும் இங்க வந்தா நான் அவனை கண்டிப்பா போட்டு தள்ளிடுவேன். அப்ப வெளியே நிக்கிறவன் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு மத்தவங்க கிட்ட என்னமோ டிஸ்கஸ் பண்ணிட்டு, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கோப்ஸை வெளியில மூவ் பண்ணுங்க. அப்ப ஹீரோ அங்கிருந்து, ஆனா அந்த பையன் ரொம்ப கிரைசியா இருக்கா. அப்ப அவன் ஆரோ எடுத்து ஏம்பட்டி கிட்ட கேக்குறா, உனக்கு என்ன என்னோட ஆர்டரை ஒபே பண்றதுக்கு விருப்பம் இல்லையா? அப்ப ஹீரோ சொல்றா, மை லார்ட் கோவப்படாதீங்க, நான் இப்பவே அதை மூவ் பண்ண போறேன். அப்ப அந்த சின்ன பையன் போய் சிஸ்டரோட பாடியை கவர் பண்ணிக்கிட்ட, யாரும் என்னோட அக்காவை டச் பண்ணாதீங்க. அப்ப ஹீரோ சொல்றா, தம்பி அவசரப்படாத, கொஞ்சம் அங்க பாரு, அந்த லோட் நம்ம எல்லாரும் ஆற விட்டு இங்கே கொண்டுடுவாரு. அப்ப அந்த பையன் கோவத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு விலகி போயிட்டா. அப்படியே சொல்றேன், நான் கண்டிப்பா உங்களை எல்லாரையும் கொள்ளுவேன். அப்ப அந்த வெளியே நிக்கிறவன் அந்த காட்டை ஓபன் பண்ணிட்டு, ஹே அதை சீக்கிரமா தூக்கி போடுங்க, வெளியில பார்த்தா எல்லாரும் ஆறவே ஷூட் பண்றதுக்கு ரெடியா வச்சிருக்காங்க. அப்ப ஹீரோ கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்படியே ஒரு கார்டு எடுத்துக்கிட்ட, இதுதான் கரெக்டான நேரம், இப்போ இந்த 3 ஸ்டார் கோங்ஷங்கோட பவர் ஸ்ட்ரென்தனிங் பில்லை யூஸ் பண்ண வேண்டியதா. அப்படியே அந்த பில்லை எடுத்து சாப்பிட்டா. அப்ப இது பார்த்துட்டு அங்க இருக்க ஒருத்தன் கேக்குறா, டேய் நீ இப்ப என்ன பண்ண போற? பார்த்தா ஹீரோட உடம்புல இருந்து எக்கச்சக்கமான எனர்ஜி நெருப்பு மாதிரி வெளியில வருது. அதை பார்த்துட்டு ஹீரோ நினைக்கிறா, இதோட எஃபெக்ட் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு, என்னால இப்ப ஃபீல் பண்ண முடியுது, நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேன்னு. அப்ப அங்கிருந்து அவன் ஆரோவை ஷூட் பண்ண ரெடி ஆயிட்டு சொல்றா, இப்ப நீ உன்னோட சாவை நோக்கி நீ போயிட்டு இருக்க. அப்படி சொல்லிட்டு ஆரோவை ஷூட் பண்ணிட்டா. அப்ப ஹீரோ அந்த ஆரோஸ் எல்லாம் வேற பார்த்துட்டு அந்த காட்டுக்குள்ள இருந்து ஜம்ப் பண்ணி ஸ்பீடா வந்து எல்லா ஆரோஸையும் கிக் பண்ணி உடைச்சிட்டா. அப்படியே எல்லாரையும் க்ரோஸ் பண்ணி போய் அந்த பக்கம் நின்னுட்டா. இது பார்த்துட்டு அங்கிருந்து ஒருத்தன் ஷோக்காய் சொல்றா, இப்போ அவன் ரிலீஸ் பண்ணது எஸ்கேனல் QI எனர்ஜி தானே, அப்போ ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிராண்ட் மாஸ்டரா? அப்ப அங்க இருக்கவங்க எல்லாரும், டேய் சீக்கிரமா அவனை போட்டு தள்ளுங்கடா. அப்போ ஹீரோ அங்கிருந்து ஓடிக்கிட்டே நினைக்கிறா, இந்த பவர் ரொம்ப ஃபாஸ்டா குறைஞ்சுக்கிட்டே இருக்கு, இதோட லிமிட் இதுதான் நினைக்கிறேன். அப்படியே ஒரு இடத்துல போய் ஸ்டாப் ஆயிட்டு, ஹே சீக்கிரமாவா என்னோட ட்ரம்ப் கார்டு. அப்ப அங்கிருந்து அவனை சீக்கிரமா போட்டு தள்ளுங்க, தொடர்ந்து ஆரோஸை ஃபயர் பண்ணிட்டே இருங்க. அப்ப ஹீரோ அந்த ஆரோஸ் எல்லாம் வர பார்த்துட்டு சொல்றா, அந்த ஸ்டார் ஆர்மர்ல வர லைனை ஒரு சுனிபியா போஸோட சொல்லணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ஸ்டார் சோல் வெளியில வா. பார்த்தா அந்த மண்ணெல்லாம் பொழந்துக்கிட்டு அந்த ஸ்டார் ஆர்மர் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அப்படியே அந்த ஸ்டார் சோல் ஜெனரல் லூபோ ஃபுல்லா கிரியேட் ஆகி அங்க வந்துட்டா. அதோட முன்னாடி அந்த பார்பரியன்ஸ் குரூப் சின்ன உரும்பு மாதிரி தான் தெரியுது. அப்ப ஹீரோ அந்த ஆர்மர்க்குள்ள இருந்து சொல்றா, சோறு எனக்கு கொஞ்சம் கூட நேரம் இல்ல, இந்த பெரிய ஸ்பியரை வச்சு உங்களை எல்லாரையும் நான் வரி அனுப்பி வைக்கிறேன். அப்ப அந்த சார்ஜர் பார்பரியன்ஸ் பயந்து தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. ஹீரோ அந்த ஸ்பியரை டைட்டா பிடிச்சிட்டு அவங்கள பார்த்து ஓங்கி தரையில ஒரு அடிச்ச அடியில அந்த தரையெல்லாம் பொழந்து அவங்க எல்லாரும் ஏர்ல பறந்துட்டு போறாங்க. அப்போ ஹீரோ நினைக்கிறா, டார்கெட் எல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கனால அதை ஏம் பண்ணி அட்டாக் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்போ அங்க ஒருத்தன் தலை தெரிச்சு ஓடிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ கால் எடுத்துக்கிட்டு வந்து ஒரே மிதியில அந்த தரையெல்லாம் பொழந்துகிட்டு போகுது. அப்போ இது பார்த்துட்டு அந்த பையன் நடுங்கிக்கிட்டே கேக்குறா, ஹே லிட்டில் கிராஸ், அதான் அந்த ஸ்காலரா இல்லைன்னா ஏதாச்சும் இமோட்டலா? அப்ப அந்த சின்ன பொண்ணு சொல்றா, பிக் பிரதர் அவர் கண்டிப்பா ஒரு இமோட்டல் தான், இந்த லிட்டில் கிராஸ் கூப்பிடுறத கேட்டுட்டு அந்த ஹெவன்ஸ்ல இருந்து வந்த ஒரு ஹெவன்லி ஜெனரல் சோல்ஜர் தான் அவரு. அப்ப அந்த டார்டர் பார்பேரியன்ஸ் எல்லாம் பயந்துகிட்ட, டேய் எல்லாரும் ஓடுங்கடா, இது எட்டர்னல் ஹெவன் தான், இங்க வந்திருக்கிறது
அது எட்டர்னல் ஹெவன் தான். எதுக்காக இந்த டெவில் அந்த மோட்டல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு? அப்ப ஹீரோ அந்த ஸ்பியரை டைட்டா பிடிச்சு சொல்றா, இப்ப நீங்க என்னோட ஸ்பியருக்கு சாக்ரிஃபைஸ் ஆக வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படி சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஸ்பியரை எடுத்து ஒரு அட்டாக். அப்ப அங்கிருந்து ஒருத்தர் ஆரோ ஏம் பண்ணிக்கிட்டே சொல்றா, இது எட்டர்னல் ஹெவன் கிடையாது, இது அந்த சென்டர் பிளைன்ஸ்ல இருக்க ஆளுகள் பண்ற ஒரு ஏமாத்து வேலை மட்டும்தான். அப்ப ஹீரோ அவனை திரும்பி ஒரு முறை இது பார்த்ததும் அவனுக்கு அல்ல. அப்ப ஹீரோ அங்கிருந்து கை கொண்டு வந்துட்டு புத்தாப்லாம் அப்படி அவனை அந்த தரையோட சேர்த்து வச்சு அமைக்கிட்டா. அப்ப மிச்சம் இருக்கவங்க எல்லாம் தலைதறிக்க ஓடிக்கிட்ட, டேய் சீக்கிரமா இங்கிருந்து ஓடுங்களா. அப்ப ஹீரோ அங்கிருந்து எங்க ஓட பாக்குறீங்க அப்படியே அவங்க மேல சரிஞ்சுக்கிட்ட மவுண்டன் தாய் கிரஷ் தி டோப் அப்படியே பொத்துன்னு அவங்க மேலே வந்து விழுந்துட்டா. அப்படியே எந்திரிச்சு இருந்து சொல்றா, இது நல்லதுக்கு இல்ல, அந்த 3 மினிட்ஸ் கிட்டத்தக்க முடிய போற டைம் வந்துடுச்சு. அப்படியே கை எடுத்துக்கிட்டு வந்து ஒரே காட்டா டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அப்படியே அதுல இருந்து எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணி விட்டுட்டா. அப்ப வெளியே வந்தவங்க ஹீரோ பார்த்து கும்பிட்டு சொல்றாங்க, அந்த ஹெவன்ஸ்ல இருந்து கடவுள் தான் இங்க வந்திருக்காரு, இது கடவுளோட பவர் தான், எங்களை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி இமோட்டல். அப்ப அந்த சின்ன பையன் அங்கிருந்து கத்திக்கிட்டே சொல்றா, பிரதர் இமோட்டல், இன்னும் கொஞ்சம் பார்பரியன் சார்ட்டர்ஸ் இருக்காங்க, உங்களை இங்க இருந்து தப்பிக்க விடாதீங்க, அவங்க இங்க இருந்து தப்பிச்சு போய் இன்னும் அதிகமான ஆளுகளை கூட்டிட்டு வந்துருவாங்க. அப்போ ஹீரோ அங்கிருந்து, அது நான் பாத்துக்கிறேன், எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, லூபோக்கிட்ட ஒரு போ இருக்கு. அப்படியே ஹீரோ அதை பத்தி நினைச்சப்போ அந்த போ ஹீரோட கையில வந்துடுச்சு. அப்போ ஹீரோ சொல்றா, இதுதான் ஸ்கை பிரேக்கர் கிளவுட் டெட்டட் போ. அப்படியே அந்த போல பவர் கேதர் பண்ணி ஒரு அட்டாக், அந்த அட்டாக்ல இருந்து லேசர் பீம் மாதிரி எனர்ஜி போகுது. அது நேரா வந்து அந்த பார்பரியன்ஸ் குரூப்பை சேர்த்து டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. அது அங்கேயே ஸ்டாப் ஆகல, போய்கிட்டே இருக்கு. அங்க இருக்க மவுண்டன்ஸே மேகத்தை எல்லாம் தொலைச்சிக்கிட்டு அது போயிடுச்சு. இது பார்த்துட்டு ஹீரோ சொல்றா, ஐயோ கடவுளை, இதோட பவர் என்ன இவ்வளவு கொடூரமா இருக்கு, நான் தெரியாம எக்கச்சக்கமான ஃபோர்ஸை கொடுத்துட்டேனோ. சிஸ்டம் வந்து சொல்லுது, 5 ஸ்டார் கார்டு ஸ்டார் சோல் ஜெனரல் லூபோட 3 மினிட்ஸ் ட்ரையல் கார்டு இப்போ எக்ஸ்பீரி ஆக போகுது, நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. அப்படி அந்த ஜெனரல் லூபு கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போக ஆரம்பிச்சிடுச்சு. அப்ப அந்த 2 குட்டி பசங்களும் ஹீரோ நோக்கி ஓடி போய்கிட்ட, பிக் பிரதர் பிக் பிரதர், இந்த குட்டி பொண்ணு ஓடி போய் ஹீரோட மேல ஏறிட்டா. பிக் பிரதர் நீங்க ரொம்ப சூப்பர், நீங்க ஹெவன்ஸ்ல இருந்து வந்த ஒரு கோடு தானே. அப்ப அந்த சின்ன பையன் ஹீரோ முன்னாடி முட்டி போட்டு சொல்றா, இமோட்டல் பிரதர் எங்களை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி, அது மட்டும் இல்லாம என்னோட அக்காக்காவை நீங்க பழிவாங்கி இருக்கீங்க, அதுக்கும் ரொம்ப நன்றி, பெரிய உதவிக்கு நன்றி சொல்ல தேவை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன், இனிமே இந்த சாஹோ மங்கியோட உயிர் உங்களுக்கு தான். அப்ப அங்க இருக்க எல்லாரும் ஹீரோ முன்னாடி மண்டி போட்டு சொல்றாங்க, கிரேட் இமோட்டல் எங்களை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி, எவ்வளவு நன்றி சொன்னாலும் ஈடாகாதுன்னு எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ரொம்ப நன்றி. அப்ப ஹீரோ அந்த பையனுக்கு கை கொடுத்துக்கிட்டே சொல்றா, இப்ப இங்க இது பேசிட்டு நிக்கிறதுக்கு நேரம் இல்ல, நான் இப்ப இங்க ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிருக்கனால பக்கத்துல இருக்க அந்த சார் குரூப்ஸ் இங்க விசாரிக்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நாம எல்லாரும் இங்கிருந்து தப்பிச்சு போக பார்க்கலாம். அப்படியே மனசுல நினைக்கிறா, முன்னாடி ஓடி போனவங்கள கழிச்சு பார்த்தா இப்ப இங்க கரெக்டா 14 பீப்புள்ஸ்க்கு மேல இருக்காங்க. சிஸ்டத்துல இருந்து கிடைச்ச ஃபுட் அண்ட் வாட்டர் வச்சு எல்லாரையும் காப்பாற்ற முடியாது, நான் செலக்ட் பண்றவங்கள மட்டும்தான் என்னால காப்பாற்ற முடியும். அப்படியே வெளியில சொல்றா, எல்லாரும் சேர்ந்து அந்த சார்ட்டர்ஸ் குரூப்போட கையில சிக்காம எல்லாரும் வெவ்வேறு வரியா பிரிஞ்சு போயிடுங்க, சன் இருக்க டைரக்ஷனை பார்த்து சீக்கிரமா தப்பிச்சு போயிடுங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணு கேக்குறா, அப்ப பிக் பிரதர் நீங்க எங்க போறீங்க, நீங்க அந்த ஸ்கைல இருக்க வேல்டுக்கே திரும்பி போறீங்களா? அப்ப ஹீரோ, என்னது ஸ்கைல இருக்க வேல்டா, என்னோட வேல்டா, நான் அங்க திரும்பி போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த குட்டி பொண்ணு ஹீரோட கண்ணுல இருக்க கண்ணீரை தொடச்சு விட்டுக்கிட்ட சொல்றா, பிக் பிரதர் ப்ளீஸ் நீங்க அழாதீங்க, உங்களால திரும்பி போக முடியலன்னா இந்த லிட்டில் கிராஸ் கூட பிளாக் மவுண்டன் வில்லேஜுக்கு வந்துடுங்க, அப்புறம் இந்த லிட்டில் கிராஸ் இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு நான் உங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன், அப்புறம் நான் உங்களுக்காக குழந்தைகளை பெற்று தருவேன், அப்புறம் நாம அங்க ஹாப்பியா வாழலாம். அப்போ ஹீரோ சிரிச்சுக்கிட்ட, ஏ பாப்பா நீ உன்னோட வயசுக்கு மீறி பேசிட்டு இருக்க. அப்படியே ஹீரோ மனசுல நினைக்கிறா, என்னவா இருந்தாலும் நான் இப்போ இந்த உலகத்துல வந்துட்டேன், இப்போ என் கையில பெரிய ஒரு சீட் சிஸ்டமே இருக்குது, நான் இப்போ இந்த உலகத்தை ஒரு ஆட்டத்தை காட்ட போறேன், ஹியூமன்ஸோட லைஃபுக்கு புல்லு விலை கொடுக்குற இந்த கேயோட்டிக் வேர்ல்டுல அவங்களுக்காக நின்று நான் ஃபைட் பண்ண போறேன். அப்படி அந்த பையன்கிட்ட கேக்குறா, ஹே குட்டி பையா, உனக்கு அந்த பிளாக் மவுண்டன் வில்லேஜுக்கு திரும்பி போற வழி தெரியுமா? அப்ப அந்த பையன் சொல்றா, எனக்கு அங்க போற வழி தெரியும், நாம கிரேட் மிங்ல இருக்க ஜிங்சோல போனா நாம அந்த பிளாக் மவுண்டன் வில்லேஜுக்கு சீக்கிரமா போயிடலாம். அப்ப ஹீரோ அங்கிருந்து கத்திக்கிட்ட, பிளாக் மவுண்டன் வில்லேஜ்ல சேர்ந்தவங்க எல்லாரும் ஒன்னா சேருங்க, அப்புறம் எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணி வாங்க. அப்ப எல்லாரும் ஹீரோ கிட்ட கூடி சேர ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அங்கிருந்து ஒரு பர்சன் வந்து சொல்றா, இமோட்டல் மாஸ்டர் என்னோட பேரு ஜோ எர்சியோங், நானும் பிளாக் மவுண்டன் வில்லேஜ்ல சேர்ந்த ஒரு ஆள் தான். அப்ப ஹீரோ சொல்றா, அப்ப நீங்க தானே அந்த ஜோ எர்சியோங், உங்களோட பேருக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க இருக்கீங்க, அப்போ நீங்களும் என் கூட வரலாம். ஃப்ரெண்ட்ஸ் அந்த பர்சனை இனிமே சோனை கூப்பிடலாம். அப்ப அந்த சோ ஒரு பொண்ணை கை காட்டி சொல்றா, இவங்களோட பேரு தான் ஷுனியாங், இவங்க என்னோட நேபர் தான், இவங்களுக்கு பக்கத்துல இருக்க கிரீன் மவுண்டனுக்கு கல்யாணம் ஆச்சு, இது அவங்களோட சிஸ்டர்லோ சிங்கர். ஷுனியாங்கோட ஹஸ்பண்டையும் அவங்களோட குழந்தையும் அந்த சார்ட்டர்ஸ் பார்பரியன்ஸ் கொண்டுட்டாங்க. இப்போ அவங்களோட ஃபேமிலியில மிச்சம் இருக்குது இந்த 2 லேடிஸ் மட்டும்தான். இமோட்டல் மாஸ்டர் ப்ளீஸ் இவங்க மேல கொஞ்சம் கருணை காட்டி இவங்களையும் கூட்டிட்டு போகலாமே. இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோக்கு என்ன பண்ணணும் தெரியாம முடிச்சிட்டு நிக்கிறா. அப்ப அவங்க 2 பேரும் ஹீரோட முன்னாடி மண்டி போட்டு சொல்றா, ரொம்ப நன்றி இமோட்டல் மாஸ்டர், நீங்க எங்களுக்காக பழி வாங்கியிருக்கீங்க, இனிமே நாங்க 2 பேரும் உங்களுக்கு மெய்டாவும் ஸ்லேவாவும் சேவை செய்ய
செய்யறதுக்கு தயாரா இருக்கோ. அப்ப ஹீரோ நினைக்கிறா அவமானப்பட்டாங்களா, இல்லைன்னா மத்தவங்களோட அட்டென்ஷன்ல இருந்து தப்பிச்சு சரியான சான்ஸ் பார்த்து ரிவெஞ்ச் எடுக்க பாக்குறாங்களா. அப்படியே ஹீரோ அவங்கள எழுப்பி விட்டுக்கிட்டே சொல்றா, சரி நீங்க 2 பேரும் எங்க கூட வரலாம். அப்ப அவங்க 2 பேரும் சொல்றாங்க, ரொம்ப நன்றி இமோட்டல் லோட். அப்படியே அந்த குட்டி பொண்ணை கீழே இறக்கி விட்டுக்கிட்டே கேக்குறா, பிளாக் மவுண்டன் வில்லேஜ்ல இருந்த நீங்க 3 பேரும் மட்டும் தானா. அப்ப அந்த குட்டி பொண்ணு அழுதுகிட்ட, காவாசி, சான்சு, சிஸ்டர் சுன்னியர் எல்லாரையும் எங்க கூட தான் கேப்சர் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா அவங்க எல்லாரையும் அந்த டார்டாஸ் கட்டவங்க அடிச்சே கொன்னுட்டாங்க. அப்ப அந்த பையன் சொல்றா, ஹே லிட்டில் கிராஸ் நீ அழாத, இமோட்டல் பிக் பிரதர் அவங்க எல்லாருக்கும் ஏற்கனவே பழி வாங்கிட்டாரு. அப்ப ஹீரோ சொல்றா, சரி நாமளும் இங்க இருந்து கிளம்பலாம். சோ உனக்கு கிரேட் ஸ்ட்ரென்த் இருக்கு, அதனால சின்ன பையனோட சிஸ்டரை நீ தூக்கிட்டு வா. அப்ப அந்த பையன் எழுதிக்கிட்ட, ரொம்ப நன்றி இமோட்டல் பிரதர். அப்ப ஹீரோ, வாங்க நாம எல்லாரும் இங்க இருந்து கிளம்பலாம். அப்படி அவங்க நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எக்கச்சக்கமான மவுண்டன்ஸும் ஏறி போறாங்க. நைட்டுன்னு கூட பார்க்காம நடந்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு தண்ணி இருக்க இடத்த கண்டுபிடிச்சு அங்க வந்துட்டாங்க. அப்படி அங்க உட்காந்துட்டு ஹீரோ சொல்றா, இப்போ ரொம்ப இருட்டிடுச்சு, அதனால நாம இங்கே ரெஸ்ட் எடுக்கலாம். அப்படியே சிஸ்டர் இன்வென்டரியில இருந்து வாட்டரை எடுத்துக்கிட்டேன், ஃபர்ஸ்ட் நீங்க இந்த வாட்டரை குடிங்க. அப்ப அந்த பாட்டில்ஸ் எல்லாம் பார்த்து அந்த சோப்பையும் ஷோக்காய் சொல்றா, ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து பொருட்களை கிரியேட் பண்றதா, இது ஒரு டிவைன் எபிலிட்டி இமோட்டல் மாஸ்டர், இதுல தெரியுது உங்களுக்கு பவுண்ட்லெஸ் மேஜிக் பவர் இருக்குன்னு. அப்ப ஹீரோ நினைக்கிறா, இப்போ என்னால இங்க ஃபயர் உருவாக்க முடியாது, அதனால இந்த கோல்டு வாட்டரை வச்சு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் பண்ணி சமாளிக்கலாம். அப்படியே ஹீரோ இன்வென்டரியில இருந்து நூடுல்ஸ் எடுத்துட்டா. இது ஒரு 1 ஸ்டார் கார்டு தான், பிராண்டட் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், இதுல இருக்க ஃபிளேவர் ஸ்பைசி அண்ட் பீஃப். அப்படியே ஹீரோ அந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் ஓபன் பண்ணி, அப்படியே ஹீரோ அந்த சீசனிங் பேக்கெட் கட் பண்ணி அதுல தட்டி ஒரு ஃபோர்க் வச்சு அதை க்ளோஸ் பண்ணிட்டா. அப்படியே கொஞ்சம் கழிச்சு அதை எடுத்துக்கிட்டா நினைக்கிறா, இது ஒரு கோல்டு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், இப்போ இருக்க எக்ஸ்ட்ரீமான பசிக்கு இது ஒரு ரேர் டெலிஷியஸ் ஃபுட்டா இருக்கும். அப்படியே எடுத்து சாப்பிட போகும்போதுதான் ஃப்ரெண்டில் பாக்குற எல்லாரும் ஹீரோவே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அது பார்த்துட்டு அந்த சின்ன பையன் கேட்கறா, பிக் பிரதர் இது என்ன விதமான டிவைன் ஆப்ஜெக்ட், இதோட ஸ்மெல்லே ரொம்ப ஃப்ரேக்ரண்டா இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றா, இதுதான் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், ஆனா கோல்டு வாட்டர்ல பண்ணதால அவ்வளோ டேஸ்டா இருக்காது, சரி நீங்களும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா.